சிவாய நமக. அண்ணாமலையார் அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 3/7/2026 இன்றைய தினம் அன்னதானம். திரு முனுசாமி ஐயா அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க மகள் சுகுணா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்காக, சுகுணா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அவங்களுடைய நினைவாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. முனுசாமி ஐயா குடும்பத்திலிருந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திருமதி சுகுணா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்துல திருமதி சுகுணா அவருடைய ஆத்மா இடைப்பாரணம்னு மனசார பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்வோம். சுகுணா அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. சுகுணா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு மனசார வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திருமதி சுகுணா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு மனசார வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தார், முனுசாமி ஐயா குடும்பத்தார் அவங்க குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நம சிவாய நமக வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு. ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. புத்தன் மேடை இந்த பூமி, இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன், 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன், எந்த நெஞ்சில் துன்பம் இல்லை. ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை.
மலையிலாடும் நீரும் ஈசன், கொடியிலாடும் காற்றும் ஈசன், வானமும் வையமும் ஈசன் என்ற கோலம் தானே. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய, மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்த்ததும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா. தேவை என்று கேட்கும் முன்னே பக்கம் வந்து ஈசன் தந்தான் போகும் பாதையை. இன்னைக்கு அன்னதானம் முனுசாமி ஐயா குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க மகள் சுகுணா அம்மா அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய. அண்ணாமலை உண்ணாமலை அம்மா சார்பாகவும் இந்த வண்டேபுட்டு சார்பாகவும் கிரிவல பாதையில் உள்ள அடியார்கள் ஆன்மீகவாதிகள் இவர்களுடைய சார்பாகவும் அவங்க சுகுணா அம்மா இறந்துட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையவும் எல்லா இறைவனை வேண்டிகள் அமைச்சு நீனா 2 அப்பளம் வச்சுக்கிற நல்லா கேட்டேன்னு சொன்னேன். முதல்ல ஒன்று கொடுத்தா அப்புறம் இன்னொன்று கொடுன்னு கேட்டேன். அப்பளம் ரொம்ப பிடிக்குமா? என்ன பண்றது, இந்த கங்கை கரையில் எங்க தங்க நிறம்போல் தனியாயொரு பெண் குளிக்கவே துஷ்ட கிரீஸ்தன் ஓடி வந்து சிலையை எடுத்தொழிக்கவே வரடி. பாட்டி அண்ணாண்ட போயிருக்கும் போது ஃபீல் பண்ணுது, எங்கள் ஆத்துக்காரர் கோபாலம் இறந்துட்டாருன்னு. அவன் 30 வயசுல பாவம் புருஷனை விட்டுக்கிறாங்க. 90 வயசுல பாட்டிக்கு கோபாலம் இறந்துட்டாரா? ஆமா. என்னடா கண்ணா கண்ணா. கோபாலம்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா பாட்டி? கோபாலம் தாத்தானா? ஆமா. அவர் ஆத்துக்காரு இல்லையா, பிடிக்க வேண்டாமாடா, நீயே சொல்லு. ஆத்துக்காரு அவரு கோபால். மீனா தம்பிக்கு பிறந்த நாளா இன்னைக்கு? சரி, சப்ஸ்கிரைபர் முருகா பள்ளிசா குழந்தையில நல்லா வைக்கணும். சரி சரி, ரொம்ப நல்லா இருக்குடா உன்னோட அண்ணன். சரி சரி, நீ சாப்பிடு சாப்பிடு. அப்பளத்தை இந்த மாதிரி டேபிளில் வைக்கக்கூடாது, இலையில வைக்கணும். உட்கா உட்கா உட்கா, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏதாவது சொல்லு. குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கு. விநாயகர் சார்பா அண்ணாமலையாரும் சரி உண்ணாமலை அம்மாவும் சரி, இங்கே இருக்கிற சாதுக்களுடைய அனுகிரகத்தோட குழந்தை குட்டிகளோட நோய் நொடி இல்லாமல் தீர்காயசா நீண்ட நாளாக நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. வாழ்க வாழ்க ஜெய் ஸ்ரீராம். உங்கள் பேர்? சோமனா? சோமேஷ். சரி சரி, சிவபெருமான் பேர் சோமேஸ்வரன் வச்சுக்கிறீங்களா? சோமேஷ். அதுனா அந்த இஷ்யூ வரணும் சேர்த்துக்க வேண்டியதானே? இல்லைங்க, ஒற்றைப்படியாக இருக்கணும். சரி சரி, 2 இது பிரிவாக இருக்கக்கூடாது. சரி சரி, நல்லா இருக்குங்க. யார் அவரு? மகனா? ஏன் பிள்ளையா? ஆமா புள்ள. சரி, அப்புறம் தான் அனுப்பிச்சுட்டேன். அப்பனை தான் அனுப்பிச்சிட்டியா? அப்புறம் தான் கொஞ்சம் சாப்பிடுவாரு. அப்ப யாரு? என்ன சொல்றாரு? அப்பனை தான் அனுப்பிச்சிட்டியா? அவரு உங்க மகனா? அதான் என்ன சொல்றாரு? அப்பனா யாரு? கோபாலனை சொல்றாரு. அதான் கோபாலம்மா இங்க இல்லையே, இங்கெல்லாம் வந்திருக்காளா? நான் எங்காத்துக்காரு வந்திருக்காரு. நேத்து கூட வந்தாரு. நீ போயிருந்த, நீ வேட்டவளத்துக்கு போயிருந்த, வந்து உட்காந்து சாப்பிட்டு போனாரு பாட்டிய. சரி சரி, நிச்சயமா பொய்யெல்லாம் நானும் பொய்யெல்லாம் சொல்லல. நேத்து வந்தாரு, உட்காந்து முன்னாடி பெஞ்சில் உட்காந்தாரு, சாப்பிட்டாரு. அந்த இது தெரியுமா உனக்கு? எது? காஞ்சிபுரம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். ஐயா உடம்பு எப்படி இருக்குது இப்ப? பரவாயில்ல. பரவாயில்லைங்களா? உடம்பு பார்த்துக்குண்ணா. வாங்கினீங்களா?
எப்படி நல்லா இருக்கீங்களா? சரி சரி, நல்லா இருக்கீங்களா? செம்பா கூட்டின்னு வாங்க அடுத்த வாட்டி. முள்ள ஜாம்பு தண்ணி ஒவ்வொரு குடிச்சிக்கா ஒரு 2 பேர் போகுது. என்ன கிண்டல் பண்றாளா? உட்காருங்க, இந்த பக்கம் உட்காருங்க. செருப்பு விட்டுருங்க ஐயா. சரி சரிங்க, சரி கொடுங்க. யாருண்ணா ஆட்டோ எடுத்துன்னு வந்தது? நீ தானா? சரி சரி, என்னடா ஆட்டோ வருது? நீங்கள் ஊற்றுங்கம்மா, கொடுங்க. இந்த பக்கம் சாப்பாடு வைங்கம்மா. என்ன படிக்கிறாரு தம்பி? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீங்கள் என்னம்மா பாப்பா, உங்கள் பேர்? பவிஷ்கா. நல்லா படிக்கணும். சரி சரிப்பா. இருமா சாப்பிட்டோன்னே கேட்டு போகணும். இது காரக்குழம்பு. இரு, சாம்பார் கொடுக்க. அது ஊற்றுங்க. இதோ இருக்கு பாருங்க. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. மேடை இந்த பூமி, இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன், 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன் என்ற நெஞ்சுக்குள். எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டி. சார் கிட்ட வச்சுங்க, கிட்ட தள்ளிங்க. இன்னொரு பாட்டி இரு, நிமித்திர இரு, கீழே விழுந்துருவா. வர செலவு வந்து பசங்களுக்காக செலவு பண்ணால் ஒரு ஹோட்டலில் போனால் சாப்பிட்டா அது ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க. ஆனால் இதுதான் எங்களுக்கு மன சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஒரு 50 பேர் சாப்பாடு இங்கே வந்து நேரில் வந்து போகிறது ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு இறைவன் ஆசை. ஏன்னா பசங்களை இருந்து போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அது ஒரு கண்டிப்பாக ஒரு நேரத்தில் அது கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம். நிச்சயமா அது எங்கள் அப்பா பசங்களுக்கும் அது வந்து சொல்லிக் கொடுங்க. இங்கேனாலும் எங்கே யார் கஷ்டப்படுறத பார்த்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு இது பண்ணுங்க. நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம். நல்லா படிக்கணும் பாப்பா. சோமேஷ் பாரு, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு gift. ஹாப்பி பர்த்டே டு யூ. வாங்கிக்க கை. இது உன்னுடைய பர்த்டேக்கு வந்த gift. எப்போ நீ பார்த்தாலும் இந்த படத்தை சாமி கும்பிட்டுட்டு தான் போனோம், ஓகேவா? எப்போ இந்த படத்தை பார்த்தாலும் உன்னுடைய பர்த்டேக்கு திருவண்ணாமலையில் கொடுத்த gift. இதை விட உலகத்தில் மிகப்பெரிய gift எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வராது. சரியா? அண்ணாமலையரே உங்கள்கிட்ட வந்துக்கிறார். சரியா? சந்தோஷம். நமச்சிவாய். சந்தோஷம். போயிட்டு வாங்க. பத்திரமா. வாங்க போயிட்டு
வரேன்னு சொல்கிறாங்க. அம்மா சாப்பிட்டுக்கிறா? என்ன வேணும்? வேறு என்ன வேணும்? இன்னும் வேண்டாம், நல்லா இருக்கு. இன்னும் வேண்டாம். வேறு என்ன வேணும்னு சொல்லி வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இன்னும் வேண்டாம். சாப்பிட்டாரு. அது பேர் என்ன? பிராமணத்தமா? பிராமணார்த்தம். பிராமணார்த்தம்னா? பிராமணார்த்தம்னா தேவசம் நீங்கள்லாம் பண்ணுறது. நீங்கள்லாம் ஐயர் கூட்டு கொடுத்துருவேளு, நாங்கள்லாம் வந்து இலை போட்டு அதிரசம் வடை. ஆனால் இந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு. பிராமணார்த்தம்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி சாப்பாடை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்களா? இது மாதிரி எல்லாம் போட்டு தீர்த்தம் வச்சு பஞ்சாத்திரம் பஞ்சாத்திரம்ல அதில் தீர்த்தம் வச்சு அன்னசுத்தி பண்ணி சிவலிங்கம். என்னண்ணா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. வருவாங்களா? ஸ்கூல் போயிருக்காங்க. ஸ்கூல் போயிருக்காங்க. ரொம்ப பரவாயில்லையா? சரி. என்ன இப்போ தான் வரீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு. எங்கே இவ்வளோ நாளாக போயிருந்தீங்க? ஊரில் தானே. இது அப்புறம் திருவண்ணாமலை வரலையா? வரும் திருவண்ணாமலை வரல. இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. வாங்கறதுக்கு வழி இல்லாமல். திருவண்ணாமலை வரலீங்களா? அதுக்கப்புறம் இது வரைக்கும் வரல. இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லை பார்த்துக்கணும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி கீசி போட்டு. சரி சரி சரி, பார்த்துங்க. பார்த்துங்க. ஓம் நமச்சிவாய. அப்புறம் கீழே விழுந்துட்டேனா ரொம்ப போயிடும். உட்கார். நேற்று எங்கே போயிருந்தா? உங்கள் ஆத்துக்கார் கோபாலம் வந்திருந்தார் சாப்பிட்றதுக்கு. நேற்று வந்திருந்தார். முன்னாடி டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாரு. கேட்டார் எங்கள் ஆத்துக்காரி எங்கன்னு கேட்டார். அவங்க உங்கள் ஆத்துக்கு போய்க்கிறாங்கன்னு சொன்னேன். நீ எந்த ஆத்துக்கு போயிருந்தா? வேட்டவளம் போயிருந்தியா? அவர் வரும்போது வந்திருக்கலாம்ல. இந்த கிளாஸ் ஏற்றும் போற. கை கழுவு பாட்டி. போ ஃபர்ஸ்ட் வா. கை தொடக்காத. ஒரு நிமிஷம் வா. கை கழுவா. இங்க வா. கை கூட கழுவ மாட்டேற பாரு சாப்பிட்டுட்டு. என்ன உன்னை சொல்றதோ தெரியல. போ போ, கை கழுவு போ. நல்லா இருக்காவா? நல்லா போட்டணும். தண்ணி வீணாகுதுல்ல. ஓகே, வச்சிட போறா. ஐயோ, இப்படி வந்துரு. நேற்று தான் போனேன். நீயே பஸ் ஏறி போயிட்டு வந்தியா? சரி, போனே உடனே அனுப்பிச்சிச்சா அவங்க பொண்ணு? சரி, அனுப்பிட்டேன். அனுப்புனாங்களே, கூட வரலாம்ல. கூட வந்து விட்டுட்டு வரலாம்ல. இந்த மாதிரி பண்ண அர்த்தம் அண்ணா நல்லா இருக்குடா அண்ணா. வந்து இந்த முதல்ல காத்தால உஷ காலம் கடலூர் அழைச்சின்னு போறேன்னு சொன்னேன். பொய்யெல்லாம் சொல்லிட்டேன். பொய்யன் சொல்லிட்டேனா? இது வரேன், சொல்லிடுறேன். நான் பொய் எங்க சொன்னேன்? நான் சொன்னேன்னு சொல்றேன். நீ தான் என்ன தானே சொன்ன? பொய்யெல்லாம் சொல்லிட்டேன்னு. ஆமா, முதல்ல காத்தால உஷகாலம் கேட்டு 4 பட்டை சாதம் வச்சு நைவேத்தியம். காத்தால மடப்பள்ளி தெரியுமா? தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். மடப்பள்ளியில நிறைய விறகு எல்லாம் கொண்டு வந்து போடுவா. போட்டு காத்தால ஏந்தது 4 பட்டை. அவன் பேரு பிச்சைமணி, அந்த பையன் பேரு. அவன் பொண்டாட்டி என்னமோ பேரு மருந்து போயிட்டு, எல்லாம் மருந்து போயிட்டு. அப்புறம் சுற்றி வந்து பள்ளியறை தெரியுமா? பள்ளியறை சாமிலாம் தூங்க போவாங்களே. பள்ளியறை நல்லா இருக்கும். எப்படி இருக்கும் காத்தால உஷ காலம். அடுத்தது காலையில ஏந்தது 4 பட்டை சாதம் வச்சு உஷ காலம். அப்புறம் காலசந்தி. அப்புறம் காலசந்தி. அப்புறம் உச்சிக்காலம். அப்புறம் அதுல சாத்திட்டு வா எல்லாம் நன்னா சாத்திட்டு உச்சிக்காலம் சாத்திட்டு அப்புறம் எப்ப திறப்பாங்க? அப்புறம் 4 மணிக்கெல்லாம் கரெக்டா. ஏதாவது பிரதோஷம் அந்த மாதிரி ஏதாவது உற்சவம் இருந்தா 3 மணிக்கெல்லாம் திறந்துடுவாங்க. ஏதாவது உற்சவம் இருந்தா. அப்புறம் அதுலேருந்து ராத்திரி அர்த்த ஜாமம் சும்மா ஆடுவானா சுவாமி அம்பாளையை வச்சுண்டு. அந்த இவர் இருக்காரு. அப்புறம் பள்ளியறை பூஜை. பூ
என்ன பூங்கிற நிறைய பூ. இப்போ தாத்தா எந்த கால பூஜை பண்ணுவார் அதிகமாக? காத்தால எங்காத்துக்கார பூஜையே பண்ண மாட்டாரு. சும்மா எடுத்து கொடுக்கறதோட சரி. குருக்கு சோனாத்திரி குருக்கர், அப்படி குருக்கர், அப்பாதர குருக்கர், பாலாஜி குருக்கர் எடுத்து கொடுப்பாரு. ஹெல்ப் பண்ணுவார். எடுத்து 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 கொடுக்கணும். அவ்வளோதான். ஆனால் ரெடியா எல்லாம் இந்த மாதிரி பெருக்கிறவாள்லாம் கொண்டு வந்து எல்லாமா பெருக்கிறவா நிறைய எல்லாம் எடுத்துன்னு வந்து நல்லா செய்வா சுவாமிக்கு. இப்போ நீ எப்படி பண்றியோ அதே மாதிரி பண்ணுவா. நல்லா இருக்கும். அப்படி இந்த கடலூரே அழைச்சின்னு போக கடலூர் நான் எங்க அழைச்சின்னு போறேன்னு சொன்னேன். இது என்ன கதையாகுது? நானே கேட்குறேன். நீ ஒரு நாளைக்கு ஒரு ஊர் சொல்லு. நாளைக்கு அமெரிக்கா கூட்டின்னு போக சொல்ல. கூட்டின்னு போக முடியுமா? அமெரிக்காலாம் வேண்டாம். ஏன்? கடலூர் பார்த்தா போதும். மதுரை போனோன்னு மதுரை முடிஞ்சு போச்சு. இப்போ கடலூர் போனோன்ற. கடலூர் அழைச்சின்னு போனா போ. நாளைக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? காஞ்சிபுரம் போலாமா? காஞ்சிபுரம் போலாமா? காஞ்சிபுரம் வேதபவன் லிங்கப்பர் தெரு போலாமா அப்படின்னுவேன். சொல்லுவதானே? சொல்லவே சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். சொல்லுவேன். அதையும் சொல்லுவேன். காஞ்சிபுரம் முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன சொல்லுவேன்? உன் வாயில அப்புறம் என்ன பாலபெரிவா தான் இருக்கால எல்லாரும் போயிட்டு அடுத்தது என்னென்ன பேர் வருதோ உன் வாயில எல்லாத்தையும் சொல்லுவா வா அப்படின்னு. ஒரு டூரிஸ்ட் கைடாவே ஆகிட்டேன் நீ. பாலபெரிவா போயிட்டா இல்ல? பாலபெரிவா போயிட்டால இருக்கா? இல்ல இல்ல இருக்கா இருக்கா. எங்க இருக்காங்க? பாலபெரிவா காஞ்சிபுரத்துல இருக்காங்களா? சரி, நல்லா இருக்கே. பாலபெரிவா ஜெயேந்திர சரஸ்வதி. காலைல என்ன சாப்பிட்டா? பொங்கல் பொங்கல். ஆமா ஆமா ஆமா. பொய்யெல்லாம் சொல்லலாம். நான் மறந்து போயிடுற. ஜவஹர்லால் நேரு நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும். என்ன பாக்குற? விபூதியெல்லாம் 3 போட்டுருக்க. விபூதி 3 தான் போடுவோம். நாங்கள் சிவகோத்திரம். சிவகோத்திரம். நீங்கள் என்ன கோத்திரம்? நாங்கள் வந்து சிவச்ச கோத்திரம். ஸ்ரீவர்ஷ கோத்திரம். பாரத்வாய கோத்திரம். நாங்கள் சிவகோத்திரம். நாங்கள் சிவகோத்திரம் வந்து 4 தான் போடணும். நாங்கள்லாம் 3 போடவே கூடாது. அது வந்து அந்த சவுண்டி அன்னைக்கு தான் 3 எல்லாம் போடுவோம். எங்காத்த பழக்கம் சொன்னேன். 4 போட்டா 2 இல்லைன்னா விபூதி சொல்றியா? விபூதி சொல்றேன். கோலம் சொல்றியா? எல்லாமே 3 போடக்கூடாது. எங்க ஆத்துல அந்த தட்டு இருக்கணும். ஸ்ரீவர்ஷ கோத்திரம்னா என்ன பாட்டி? சாமி கோத்திரம். தாம்பாளம் நல்லா இருக்கும். அழகா தாம்பாளம். அதில் காத்தால ஏந்ததும் மடப்பள்ளி. மடப்பள்ளி தெரியுமா? மடப்பள்ளி அங்கதான் வந்து சமையலுக்கு உண்டான எல்லாமே போட்டு வைப்பாங்க. ஆமா, நிறைய பிரம்மாண்டமா இருக்கும். அண்டாவெல்லாம் கண்டாவோட பெருசா இருக்கும். போட்டு அரிசி போட்டு அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. வச்சுக்கோ. போயிட்டு வாங்க. சரி பத்திரமா போயிட்டு வாங்க. 90 ஆகுதான். எல்லாம் 100 வரலையும் இருப்பேன். இல்ல பாட்டி, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பாட்டி ஒரு நல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கங்கன்றாரு. ஏன்னு கேளு. என்ன அண்ணா எதுக்கு எடுத்து வச்சுக்க சொல்றீங்க? நீ ஒரு சாமியார் மாதிரி இருக்கிற. அப்படியா? சரி. அந்த அக்கா பாத்தியா? அந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிற. மாதிரி பத்தியா அக்கா பத்தியா? அண்ணன்றியா? அப்படியே தனியா பாரியா பத்தியா? என்ன பண்ற? பேரன் பாப்பா பாப்பான்னு தான் அண்ணா அண்ணன் அவன் பேரனா இருக்கான். பேரனா? அண்ணன் தான் இவன் எனக்கு. சரி தான், அப்படியே இருக்கட்டும். அண்ணன் தான். பத்தியா நல்லா இருக்கு. பத்தியா நல்லா இருக்கு. மலை பருவத்தின் மேலேறி உருந்தலென்னடி செய்ய புரண்டலென்னடி செய்ய அவர் மொத்தம் எல்லாம் இன்னும் 1 வருஷமா? 90 வயசு ஆகுது. பாட்டி இன்னும் 1 வருஷம் தான் இருப்பேன்றாரு. பாட்டி இன்னும் எவ்வளவு வருஷம் இருப்பீங்க? சொன்னா சொல்லிட்டு எது வேணா சொல்லட்டும். என்ன கவலைப்பட? 15 வருஷம் இருப்பாங்க அவங்க. 15 வருஷம். ஆமா பாட்டி, 105. சரி, 105. இப்போ 90.
அதுக்காரு பேர் கோபாலன். வெறும் பொண்ணு தான். வெறும் பொண்ணை தான் பார்த்து வெறும் மகாலட்சுமி பின்ன உன் பேருக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஊருக்கு தானே அவசரம் வீட்டு கிடையாது. வேட்டவளம் சிங்காரக்குளம் அரண்மனை மாரியாத்தா கோவில் அந்த பக்கம் கேட்டுக்கியா அரண்மனை மீனாட்சி பேப்பர் நல்லா இருக்காங்க அந்த மாதிரி தெரியுது. நான் எதை கேட்டேன் நீ கேட்டேன்ட்டு சரி பரவாயில்ல உன்னை ஒண்ணுமே சொல்லல. தப்பு இல்லடா கண்ணா, ஒன்றும் சொல்லல. ஒன்று நல்லா இருக்கு பாத்தியா. இவன் என்ன சூழ்நிலை நேரம் தகுந்த மெத்தது இப்படி இருக்கிறான். என்ன பண்றது, என்ன நிர்வாகம் பண்றான்னு தெரியுமா? இவ 2 பேரும் இருக்கட்டும் அதான் நல்லா இருக்கணும் இல்ல. நல்லா இருக்கணும். காடு காடு மலைகள் எல்லாம் திரும்பி கரிய வழி நடந்து சரி போலாமா? வாத்தி விடு, நல்லா இருக்கணும் பின்னால நல்லா இருக்கு. அவனுக்கு என்ன கெட்டியார நன்னா கெட்டியார. அருணாச்சல